This video sponsored by BuyMood. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இப்படி கூட சாவு வருமா? திருமணத்தில் டான்ஸ் ஆடும்போதே சரிந்த 23 வயது இளம்பெண் துடித்து பலி. உறவினரின் திருமண விழாவில் ஜாலியாக நடனமாடி கொண்டிருந்த இளம்பெண் ஒருவர் திடீரென இதய செயலிழப்பு காரணமாக உயிரிழந்த சம்பவம் சோகம் அரங்கேறியுள்ளது. திருமண விழாவில் அரங்கேற்ற மருத்துவர்கள் அவரை காப்பாற்ற முயன்ற போதிலும் அது முடியாமல் போனது. இது தொடர்பான அதிர்ச்சி தரும் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. முன்பெல்லாம் மாரடைப்பு, இதய செயலிழப்பு எல்லாம் வயதானவர்களுக்கு அல்லது இணை நோய் இருப்பவர்களுக்கு மட்டுமே ஏற்பட்டு வந்தது. ஆனால் இப்பொழுது வயது வேறுபாடு இல்லாமல் அனைவருமே ஏற்படுகிறது. சின்ன குழந்தைகள், இளைஞர்கள் கூட மாரடைப்பால் பரிதாபமாக உயிரிழக்கும் சம்பவங்கள் நடக்கின்றது. அப்படி ஒரு சோகமான சம்பவம்தான் மத்திய பிரதேசத்தில் நடந்துள்ளது. அங்கு திருமண விழாவில் நடனமாடி கொண்டிருக்கும் பெண் ஒருவர் திடீரென இதய செயலிழப்பால் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் விதிஷா மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அங்குள்ள ரெசார்ட்டில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியின் போது பெண் ஒருவர் நடனமாடி கொண்டிருந்த நிலையில் திடீரென அவர் மாரடைப்பால் உயிரிழந்தார். இத்தூரில் வசிக்கும் இந்த பெண் 23 வயதான பரிணிதா செயின் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர் தனது உறவினர் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்காக விதிஷா மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். 200க்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் கலந்து கொண்ட ஷால்டி விழாவில் பரிணிதா மேடையில் நடனமாடும் போது திடீரென அப்படியே சரிந்து உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான அதிர்ச்சி தரும் CCTV காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. திருமண விழாவில் சில மருத்துவர்களும் பங்கேற்றுள்ளனர். இளம்பெண் மயங்கிய உடனே அவர்கள் உதவிக்கு விரைந்துள்ளனர். CPR கொடுத்து அந்த பெண்ணை டாக்டர்கள் காப்பாற்ற முயன்றனர். இருந்த போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. இதையடுத்து உடனடியாக அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றனர். அங்கு அவரை காப்பாற்ற முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்தார். CPA பட்டதாரியான பரிணிதா இந்தூரில் உள்ள தெற்கு தனது பெற்றோருடன் வசித்து வந்தார். அவருக்கு தம்பி ஒருவர் இருந்துள்ளார். ஆனால் இவரும் சில ஆண்டுகளுக்கு முன்பு 12 வயதில் மாரடைப்பால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரம் மத்திய பிரதேசத்தில் இது போல பொது நிகழ்ச்சிகள் நடனமாடும் போது உடல் நலக்குறைவினால் உயிரிழப்பு ஏற்படுவது இது முதல் முறை இல்லை. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அகர் மல்வா மாவட்டத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த 15 வயது சிறுவன் மாரடைப்பால் உயிரிழந்தான். இதுபோல இந்தூரில் யோகா நிகழ்ச்சியில் நடனமாடி கொண்டிருந்த முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மாரடைப்பு என்பது தமனிகளின் அடைப்பு மற்றும் உறைத்தல் ஆகிய காரணங்களாக ஏற்படுகிறது. அதே நேரம் இதய செயலிழப்பு இதயத்தில் எலக்ட்ரிக் இம்பல்சஸ் தடைப்படுவதால் ஏற்படுகிறது. மாரடைப்பு ஏற்படும் போது சிகிச்சை அளிக்க கூடுதல் டைம் எடுக்கும். ஆனால் இதய செயலிழப்பு ஏற்படும் போது சில நிமிடங்களில் சரியான சிகிச்சை அளித்தாக வேண்டும் என்று கூறுகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.